நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் 25 முதல் 31 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் 26ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? கொடிகட்டி பறப்பீங்களா, இல்லை பிரச்சனையில் இருப்பீங்களா? அதான கேள்வி. பண வரவு இருக்குமா? தொழில் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? பாருங்கள், உங்கள் ராசிநாதன் குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியிலிருந்து குரு பார்வை பெறுகிறார். 1, 5, 9 சிறப்பாகிறது. அது மட்டுமா, சனி பகவான் இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான், பிரச்சனையை கொடுத்திருந்த சனி பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். எதெல்லாம் உங்களை கெடுத்தாரோ இப்போ அதெல்லாம் அவர் திருப்பி தரவோ இல்லை அவரால் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நிலையில் இந்த சனி பகவான் இருக்கிறார். விபரீத ராஜயோகத்தை எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் அவர் சனி பகவான் முனைப்போடு இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு 11ஆம் இடம் குரு பார்வை இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி புதன் 12ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. அப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய தகப்பனார் இதனால் வரைக்கும் அவர் தனியாக கூட இருந்திருக்கலாம். இப்போது உங்கள் குடும்பத்தோடு இணைஞ்சி அவர் சந்தோஷமாக கால் மேலே காலை போட்டு சந்தோஷமாக இருக்கார் உங்கள் இல்லத்திற்கு இது அவரால் கௌரவம், அவருக்கும் கௌரவம், உங்களுக்கும் கௌரவம், அவரால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். அதாவது பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இப்போ உதாரணமாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, ஏதாவது லோன் வாங்கவோ இல்லை சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடத்து சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளை 100% வெற்றி வாய்ப்பை தரப்போகிறார். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ரொம்பவே இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறைய மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க சாதாரணமாக படிக்க வைக்கலாம். நீங்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு கூட அனுப்புவீங்க. இல்லை அவர் கேட்குற கோர்ஸு உங்களால் படிக்க வைக்க முடியலனாலும் நீங்கள் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தி படிக்க வைப்பீங்க. 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது. செலவுகள் பற்றி கவலைப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் 12இல் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம்.
உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போகலாம். மற்றபடி பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அயன சயன போகம் இருக்காது. தூங்க மாட்டீங்க, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, தூக்கம் வராது. ஆனால் பிஸியாக இருப்பீங்க. ஏன்னு சொன்னால் ராகு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ பிஸி, ரொம்ப பிஸி, உழைப்பீங்க. அதுக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி சிறப்பு, ஏன்னா 9ங்கிறதே உயர்கல்வி தானே. ஸோ அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உத்தியோகத்துக்கும் போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்கும் போகலாம். எதற்கு சென்றாலும் அது உங்களுக்கு சாத்தியப்படும், சக்ஸஸ் ஆகும். இல்லை நாங்கள் ஒரு ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் சும்மா போயிட்டு வர போகிறாங்க, போயிட்டு வாங்க. மனதுக்கு திருப்தியாக இருக்கும், ஆத்ம திருப்தி கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் இது, எந்த குறையும் கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால உங்கள் தொழிலில் மட்டும் வருமானம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. பன்முனை வருமானம், பல நிலைகளில் இருந்து வருமானம் வரும். பிள்ளைகளுடைய வருமானம், அவங்க வளர்ச்சி, அவங்களால வருமானம். அவங்க வேலைக்கு போகலாம், இல்லை ரெண்ட்டு கிடைக்கலாம், இல்லை மற்ற விஷயங்கள் நீங்கள் பேங்க்கில் போட்டிருக்கலாம், காசு வருமானம், வட்டி கிடைக்கும். அதே நேரத்தில் ஷேர் போட்டிருப்பீங்க, அது பெரிய லெவலில் ரீச். இப்படி பல்முனைகளில் இருந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கப் போகிறது, வருமானங்கள் கூட்டி, அதாவது அதிகமாக கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ சிறப்பாக இருக்கும். 12ல் செவ்வாய் 3 நாள் தான் இருக்கார். சுக்கிரன் இருக்கார். பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் ஏற்படும். இருந்தாலும் இந்த வாரம் பண வரவு இருக்குமா? 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுங்க. ரெட்டிப்பு வருமானம் வரப்போகுதுங்க. அப்போ பண வரவு இருக்கும். இப்போ தொழில் சிறந்து விளங்கும். தொழிலில் மட்டுமில்லை, மற்ற நிறைய வருமானம் வரும்னு நம்ம சொன்னோம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எந்த குறையும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ராசிக்கு 28, 29, 30 சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.